விமான விபத்துக்கு இதுதான் காரணம் அப்படின்னு புட்டு வச்சிருக்கிறாரு ஏவியேஷன் நிபுணர் கேப்டன் ஸ்டீவ். விமான விபத்துக்கள் எல்லாம் ஆய்வு செஞ்சு அதுக்கான காரணங்களை கணிக்கக்கூடிய துறையில வல்லுநர் தான் இந்த ஸ்டீவ். அவர் சொல்லியிருக்கிற அந்த விஷயம் இப்ப மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்பி இருக்குது. இவருடைய கணிப்பு என்ன, அப்படி இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். 4 நாட்களுக்கு முன்பு அகமதாபாத்தில் இருந்து ஏர் இந்தியா போயிங் விமானம் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துக்கு காரணம் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. கருப்பு பெட்டி தற்பொழுதுதான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் அதில் பதிவானவைகளை வைத்து எந்தெந்த சிஸ்டம் வேலை செய்தது, எந்தெந்த இயந்திரங்களில் கோளாறு நடந்தது என்ற விசாரணை தீவிரமாக நடந்து வருகிறது. எனினும் விமான விபத்து எதனால் நடந்திருக்கலாம் என்ற கணிப்புகளை முன்னாள் விமானிகள் தற்பொழுது வெளிப்படுத்தி வருகிறார்கள். ஒருவர் 2 என்ஜின்களும் கோளாறாகி இருக்கலாம் என்கிறார். இன்னொருவர் அதிக எரிபொருள் நிரப்பியதே காரணம் என்கிறார். மற்றொருவர் தொழில்நுட்ப கோளாறு என்கிறார். இருப்பினும் பெரும்பாலானோர் மனித தவறே பிரதானம் என்றும் சொல்லி வருகிறார்கள். இத்தனை கணிப்புகளையும் இணையத்தில் பரவிய விமான விபத்து வீடியோவை வைத்தே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 787 ட்ரீம்லைனர் விமானமானது தாழ்வாக பறந்து விழுந்து தீப்பிழம்பு ஏற்பட்ட வீடியோ காட்சிதான் உலகம் முழுவதும் வைரலாகியது. அகமதாபாத் விமான நிலையம் அருகில் வாடகை வீட்டில் குடியிருக்கும் 17 வயது சிறுவன் ஆரியன் என்பவர்தான் விமானம் வீட்டுக்கு அருகிலேயே பறந்து செல்வதை எதேர்ச்சியாக படம் பிடித்திருக்கிறார். இந்த வீடியோவை வைத்துதான் தற்பொழுது விமான நிபுணர் கேப்டன் ஸ்டீவ் ஷைப்னர் தனது கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். அந்த வகையில் 4 காரணங்களை சொல்லியிருக்கிறார். இதில் பறவை எதுவும் மோதவில்லை. அப்படி மோதினால் ஒரு புறம் என்ஜின் மட்டுமே பாதிக்கப்பட்டு இருக்கும். மிச்சமுள்ள ஒரு என்ஜினை வைத்து பத்திரமாக தரையிறக்கியிருக்கலாம். ஆனால் வீடியோவை பார்த்தால் பறவைகள் கூட்டமாக வரவில்லை என்றே தெரிகிறது. விமானம் பவர் லாஸ் பிரச்சனை என்றால் விமானம் கிளம்பும் போதே சிக்னல் வந்திருக்கும். விமானத்தின் என்ஜினிலிருந்து புகையோ தீயோ தீப்பொறியோ வந்திருக்கும். அப்படி எதுவும் அந்த வீடியோவில் தென்படவில்லை. எரிபொருள் மாசுபடிந்து வெடிக்கவும் வாய்ப்பில்லை. என்ஜின் சிதறல் என்று இண்டிகேட்டரில் முன்கூட்டியே காட்டி தந்துவிடும். அப்படியும் எதுவும் தெரியவில்லை. மொத்தத்தில் விமான என்ஜின்கள் அதன் சக்தியை இழக்கவில்லை. கியர் அப் என்று பைலட் உச்சரித்ததுமே லேண்டிங் கியரை மேலெழுப்பும். உடனே சக்கரங்களும் உள்ளிழுத்துக் கொள்ளும். அப்போது 12 டிகிரி கோணத்தில் விமானம் பறக்கும். பிளாப்ஸ் முன்கூட்டியே பின்வாங்கப்பட்டுள்ளது. எனவேதான் ரெக்கைகளை மேலே எழுப்ப முடியவில்லை. பவர் முழு வேகத்தில் புஷ்அப் ஆகவில்லை. இதனால் விமானத்தின் எடை கூடியிருக்கிறது. லேண்டிங் கியர் அதிக எடையுடன் கீழே தொங்கி இழுத்துள்ளது. பிளாப்ஸ் மேலெழும்ப முடியவில்லை. பிளாப்ஸ் மேலே எழும்பியிருந்தால் மூக்கு பகுதி சீரான கோணத்தில் வந்திருக்கும். ஆனால் அதிக காற்று, உயரம், கோணம் மாறுபடுதல் போன்ற இந்த சூழலை சமாளிப்பது பைலட்டுகளுக்கு சிரமம். அவசர மின்சக்தி ஆதாரமான ராட் இயக்கப்பட்டிருந்தால் மின்சார அல்லது ஹைட்ராலிக் அவசர நிலை மூடியிருக்கலாம். இதனால் பைலட்டும் மூக்கை மேலே தூக்க முயன்றிருக்கலாம். விமானம் தரையில் விழுந்து உள்ளது. எனவே பிளாப் கட்டமைப்பில் கோளாறு இருந்திருக்கலாம் என்றும், இவ்வளவு கணிப்பையும் சோசியல் மீடியாவில் பரவிய அந்த ஒரு வீடியோவை திரும்ப அவர் போட்டு பார்த்து அதில் உற்று கவனித்தே இதை சொல்லியிருக்கிறார் என்றும் குறிப்பிடத்தக்கது. எனினும் இந்திய சிவில் விமான பொதி நிர்வாகி மற்றும் அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகளின் விசாரணை குழுக்கள் இந்த விபத்து குறித்து ஆய்வு செய்து வருகின்றன. மற்றொரு புறம் கருப்பு பட்டியலிருந்தும் விசாரணை நடந்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.